ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டிப்ஸ். இன்றைக்கி வந்துக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி SS 531 குழுக்களுக்கான இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 279,975. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் கொடுத்த நம்பர் இன்றைக்கி வரல எதுவுமே. அதனால் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 0வோ இல்லை 5ஓ வரும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அதே மாதிரி 5 வந்து சீப்போடாக வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு. பட் நம்ம வந்து ஃபுல் நம்பர் வின்னிங் கொடுக்க முடியல. ஸோ அதனால் ரொம்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், நான் முன்னாடி கொடுக்குற ரிசல்ட் வந்து பின்னாடி பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. நான் வந்து 2ஆம் தேதி இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2ஆம் தேதி சாம்ருதி SM 66க்கு நான் ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். கெஸ்ஸிங் கொடுத்துருந்தா அது அன்றைக்கி வந்து பாஸ் ஆகலை. நான் அதனால் மக்கிய ரிசல்ட் போடலை. ஏன்னா நான் முதல் நாள் கொடுக்குற ரிசல்ட் வந்து கெஸ்ஸிங் வந்து அடுத்த நாள் பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் 3ஆம் தேதிக்கு வந்து கெஸ்ஸிங் கொடுக்காம இருந்தேன். சப்போஸ் இது கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நேற்றுக்கு நான் ரிசல்ட்டு முந்தானத்தை நான் கெஸ்ஸிங்கே போடாமல் இருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி இந்த ரிசல்ட் தான் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. நான் வந்து 2ஆம் தேதி கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. நான் முன்கூட்டியே கெஸ்ஸிங் எடுக்கிறேன், அது வந்து பின்னாடி போயிட்டுருக்கு. ஸோ நான் அதை சரி பண்ண தான் அன்றைக்கி அதை பார்த்து சரி பண்ணி தான் இன்றைக்கி நான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஸோ யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வின்னிங் கொடுக்க தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஃபுல் வின்னிங் கிடைக்கிது. பட் வந்து நான் முந்தானத்து போகிற ரிசல்ட் வந்து அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகுது. நான் சொல்கிறது தான், நான் முன்கூட்டியே கொடுக்குறது வந்து 2 நாள் 3 நாளில் வந்து பாஸ் ஆகுது. பட் கரெக்டாக அக்யூரேட்டாக அன்னைக்குன்னு நான் என்னால் வந்து அந்த கெஸ்ஸிங்கை வந்து நான் வந்து இது சப்மிட் பண்ண முடியல. ஸோ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பட் அதே மாதிரி நான் பார்த்து தான் நிதானித்து தான் எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங் வருது, நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5/8/2026 தனலட்சுமி குழுக்கள் NTL 64க்கான ரிசல்ட் தான் கெஸ்ஸிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்திருக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 975. அந்த சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 279 975. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஆல் போர்டு வந்து நான் நேற்றுக்கு வந்து ஆல் போர்டு சொல்லியிருந்தேன். 5 இல்லாட்டி 0 வரும் தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்திருக்கு. 5 வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து ஆல் போர்டு தரேன், அதை பார்த்துக்கிறேங்க. அதில் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஸோ அதை பாருங்கள், இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதில் வந்து எப்போதும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்குவோம். நமக்கு இன்றைக்கி இந்த டிஜிட் நம்பரை இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இதை பார்த்துங்க. இது வந்து நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 975. ஸோ நம்ம எப்போதும் போல் இதை வந்து ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். 9 7 5 அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 21 கிடைக்கும். 21 கிடைக்குது. ஸோ இந்த 21ல் இந்த கடைசியாக இருக்கிற டிஜிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். கடைசியாக உள்ள டிஜிட் வந்து 1. ஸோ நாளைக்கு ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 அல்லது 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஆல் போர்டு நான் சொல்கிறத ரொம்ப கவனமாகவே பார்த்துக்குங்க. ஏன்னா சப்போஸ் அதில் வந்து ஒரு நாள் மிஸ் ஆகலாம், இல்லை ஒரு 2 நாள் மிஸ் ஆகலாம், ஆனால் வந்துடும். ஸோ அதை வந்து கன்ஃபார்மாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குறேங்க. ஸோ நாளைக்கு நான் வந்து எடுத்துக்கிற ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 1 6 தான். 1 இதோட பவர் நம்பர் 6. ஸோ ஓகேங்களா? அதே போல் நம்ம வந்து பிசி ட்ரிக் பார்க்க போகிறோம். பிசி ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்றுக்கு உள்ளதை வச்சு தான் அப்படியே எடுத்திருக்கேன். நான் வந்து மாற்றலை. ஸோ நான் அதே ட்ரிக்கை வச்சு இன்றைக்கி நான் வந்து தரப்போகிறேன். நமக்கு கிடச்சிக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 279,975. ஸோ நமக்கு எப்போதும் நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டு 2 டிஜிட்டை அதில் எடுத்துக்கிறோம் ஃபார்முலாவில். ஸோ அதே போல் 75 எடுத்துக்கிறோம். இதோடு நம்ம 21 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 6 9 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 5. ஸோ நமக்கு இதான் நமக்கான இன்றைக்கி நம்ம பிசி ட்ரிக் பார்க்குற ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்குறது. ஸோ நான் நம்பரை கிராஸாக வந்து எடுத்துக்கிறோம். கிராஸாக எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 94 56. இதோட பவர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 4. இதோட பவர் நம்பர் 0 6. அப்படி இல்லைன்னா 99. இது வந்து 51. இதான் நம்ம எடுத்துருக்க பிசி. ஏபி பிசி அல்லது ஏசி வர்றதுக்கான வாய்ப்புள்ள 2 டிஜிட் நம்பர் இதுதான். நம்ம அடுத்ததாக வந்து ஏபிசி பார்க்கலாம்.
ஸோ நம்ம ஏபிசி பார்த்துடலாம். ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு எடுத்துக்கிற கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 947, 561, 794, 156, 479, 615. இதுதான் நம்ம நாளைக்கு எடுத்துக்கிற 3 டிஜிட் நம்பரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த 615 இந்த நம்பர், ஏன்னா நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் முக்கியமாக தெரியுது. ஏன்னா நான் இப்போ நிறையா கெஸ்ஸிங் நான் இப்போ 2 3 நாளாக எடுத்ததில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த 16, 15ங்கிறது வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்னது தான், ஒரு நம்பரு நான் எடுக்கிற கெஸ்ஸிங்கில் வந்து ரிப்பீட்டடாக நான் சொல்லியிருந்தேன்னா அந்த நம்பரு அந்த வீக்கில் கண்டிப்பாக வருது நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் எனக்கு இப்போது வந்து இப்போ 2 3 நாளாக எனக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து கெஸ்ஸிங்கில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 இல்லாட்டி 16ங்கிறது ரொம்ப ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த நம்பரை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. நமக்கு ஆல் போர்டும் வந்து 1 தான் கிடச்சிருக்கு. சரி 1 6 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம நாளைக்கு வந்து இது சப்போஸ் இது வரலன்னா நமக்கு இந்த மாதிரி வரலாம். ஏன்னா சில நேரங்களில் இந்த ஆரோட வந்து ஆர் வர இலக்கில் 4 அடிச்சிருவாங்க. இந்த எதிரணி நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ஆருக்கு பதிலாக ஆப்போசிட் நம்பர்னு சொல்கிற மாதிரி இந்த ஆருக்கு பதிலாக ஆர் வர வேண்டிய இடத்துல சில நேரம் 4ம் வரும். அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்காண்டி தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.